வேண்டுமோ அப்படி இருக்கிறதா? இல்லையே. நாம் நம்முடைய கற்பனைகள், குறைபாடுகள், பயம், பாதுகாப்பின்மை என்றவற்றின் பாதிப்புடனேயே தான் இந்த உலகத்தை பார்க்கிறோம். நாம் அனைவரும் நம் மனதினால் உருவாக்கப்பட்ட உலகிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலேயே எளிமையான தீங்கிழைக்காத உலகத்தை தேவையில்லாமல் நமக்கு வில்லனாக நினைத்து வெறுக்க தொடங்குகிறோம். இதே உலகத்தை வேறொருவர் வேறு மாதிரி பார்க்கிறார். அதாவது ஒருவருடைய மனம் எந்த அளவுக்கு அனுமதிக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உலகை அவரால் பார்க்க முடிகிறது. நமது விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலேயே இந்த உலகத்தை நாம் எதிர்கொள்கிறோம். வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ வீட்டை விட்டு ஓடிவிட துடிக்கிறோம். அதன் பிறகு எங்கு போகலாம் என்று யோசிக்கிறோம். ஏதாவது ஆத்மீக விரிவுரை கேட்க நினைக்கிறோம். இது விருப்பு. நிறைய பணம், பெரிய வீடு, விலை உயர்ந்த கார், ஐபோன், ஜிபிஎஸ் சிஸ்டம் என்று நம்மிடம் இல்லாத பல விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே நம்மிடம் இருக்கும் சில விஷயங்களை அதாவது பாதுகாத்து வைத்துக் கொள்ளவும் விரும்புகிறோம். நமது மனம், நமது பணம், உடல்நலம், வேலை, தலைமை, இப்படி பல. இல்லாததை பெறுவதும் சரி, இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதும் சரி, இரண்டுமே நம்மை பொறுத்தவரை பெரிய போராட்டமாகவே இருக்கிறது. அதாவது இருப்பதை தக்க வைத்துக் கொள்வது அவ்வளவு எளிதாக இருப்பதில்லை. உதாரணமாக டாக்டரின், மருத்துவரின் அறிவுரையின்படி கடுமையான டயட்டில், விரதத்தில் இருந்து உங்கள் எடையை, நிறையை கணிசமான அளவுக்கு குறைத்துக் கொண்டு விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். குறைக்கப்பட்ட இந்த நிறை கூடிவிடாமல் அப்படியே வைத்திருக்க எப்படியெல்லாம் பாடுபட வேண்டியிருக்கிறது. வாக்கிங், நடைபோகிறோம், ஜாக்கிங், துள்ளல் செய்கிறோம், ஜிம், ஹெல்த் கிளப் செல்கிறோம், இப்படி நிறைய செய்கிறோம். அதே மாதிரி கிடைத்த அலுவலக வேலையை இழந்து விடாமல் காப்பாற்றிக் கொள்வதும் அவ்வளவு எளிதாக இருப்பதில்லை. அதற்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு பிடிக்காததை விலக்கி வைப்பதும் அத்தனை எளிதாக இருப்பதில்லை. நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தலைவலி வருகிறது, இன்ஃபுளுன்சா வருகிறது. இப்படி நோய்கள் வராமல் தடுக்க நிறைய செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. வீட்டில் கூட்டுவது, குப்பைகள் அள்ளுவது, மொப்பண்ணுவது, இப்படி எல்லாமே தேவையில்லாதவற்றை விலக்கி தள்ள நாம் எடுக்கும் முயற்சிகள் தான். வாழ்க்கை என்பதே விருப்பு வெறுப்புகள் அடங்கியதுதான். கலாச்சாரம், மதம், குடும்பம், படிப்பு, வேலை என்று விதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் வளரும் போது விருப்பு வெறுப்புகள் தாமாகவே நம்மிடம் வந்து சேர்ந்து விடுகின்றன. சுற்றுச்சூழல் எவரிடமும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி விடுகிறது. உலகில் எங்கோ ஒரு மூலையில் நடப்பதெல்லாம் உடனடியாக இன்டர்நெட்டினால் நமது பார்வையில் படுகிறது, நம்மிடம் வந்து விடுகின்றன. எனவே விருப்பு வெறுப்புகள் நம்மை சூழ்ந்து கொள்ள நம் தரப்பிலிருந்து எவ்வித சிறப்பு முயற்சிகளும் தேவைப்படுவதில்லை. இதில் சில விருப்பு வெறுப்புகளின் கட்டுக்கள் நாம் வருவதால் அவை நம் கண்களை மறைத்து விடுகின்றன. நிறைவேறாத விருப்பு வெறுப்புகள் பல நிரந்தரமாக உங்களுடனேயே தங்கி விடுகின்றன. இவற்றில் பல உருமாறி இருக்கும், சில ரத்தம் கசிந்து கொண்டிருக்கும். பயம், பதட்டம், பாதுகாப்பின்மை எல்லாமாக சேர்ந்து உங்கள் பார்வையை சீர்குலைத்து விடுகின்றன. எனவே இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தை எதிர்கொள்ளாமல் உங்கள் பார்வையில் நீங்களாகவே உருவாக்கி கொள்ளும் உலகத்துடன் மோதிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த விருப்பு வெறுப்புகளை புரிந்து கொண்டு சமாளிக்கும் திறனை வளர்த்துக் கொள்வதே மனப்பக்குவம் ஆகும். கீதை மிதியே சமநிலையை வளர்த்துக்கொள் என்று கூறுகிறது. ஒரு துக்கம் சம்பவிக்கும் போதும்
கௌரவம் குலையும் போதும் பாதுகாப்பு குறையும் போதும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டியது முக்கியம். அதாவது எப்படி நாம் ஒரு மலையை பார்க்கும் போது அதனால் பாதிக்கப்படாமல் உள்ளதை உள்ளபடி பார்க்கிறோமோ அதேபோல் இந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வது முக்கியமாகும். களிமண் பொம்மையை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு ஞானி. குழந்தை அந்த பொம்மையை உடைக்கும் போது நீங்கள் பதட்டம் அடைவதில்லை. உடனே புது பொம்மை வாங்கி கொடுத்து விடுகிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் சன்னியாசி, பக்குவப்பட்ட மனிதர். அதனால் குழந்தையால் அந்த இழப்பை தாங்க முடிவதில்லை. அது அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறது. காரணம், பொம்மை விஷயத்தில் குழந்தைக்கு உங்களைப் போல் பக்குவம் ஏற்படவில்லை. விருப்பு வெறுப்புகளால் அடித்து செல்லப்படாதவர்கள்தான் சந்நியாசி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஆகவே விழிப்புணர்வு நம்மிடம் எந்நேரமும் இருந்தால் அது ஆன்மீக வாழ்வாக மாறிவிடும். ஆன்மீக வாழ்வு நிரந்தர மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வந்துவிடும்.